ராகவனிடம் ஏராளமான பணமும் நிலங்களும் இருந்தும் இன்னும் அதிகம் சம்பாதிக்க வேண்டும், மற்றவர்களை விட பெரியவன் ஆக வேண்டும் என்ற ஆசை அவனை தினமும் ஓட வைத்தது. ஒரு நாள் தனது பழைய நண்பன் சேகரை பல வருடங்களுக்குப் பிறகு சந்தித்தான். சேகர் ஒரு சாதாரண வீட்டில் வாழ்பவன், எப்போதும் முகத்தில் சிரிப்புடன் இருப்பான். அதை பார்த்த ராகவன், நான் இவ்வளவு செல்வம் வைத்திருக்கிறேன், ஆனாலும் அமைதி இல்லை. உன்னிடம் அதிக பணமில்லை, ஆனாலும் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய் என்று கேட்டான். சேகர் சிரித்துக்கொண்டு, எனக்கு தேவையானது இருக்கிறது, அதற்கும் மேலான ஆசைகளை நான் மனதில் வைத்துக் கொள்ளவில்லை என்றான். சில நாட்களுக்குப் பிறகு ராகவன் தனது தொழிலில் பெரிய இழப்பை சந்தித்தான். அவன் மிகவும் கவலையடைந்தான். அப்போது சேகர் மீண்டும் வந்து, பணம் இருந்தால் அது ஒரு நாள் போகலாம், ஆனால் ஆசை இல்லாத மனம் இருந்தால் அதை யாராலும் கவர முடியாது என்று கூறினான். அப்போது ராகவனுக்கு திருக்குறள் நினைவுக்கு வந்தது. வேண்டாமை என்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை, ஆண்டும் அத்தொப்பத்தில். உலகத்தில் பெரிய செல்வம் பணமல்ல, தேவையற்ற ஆசைகளை விட்டு வாழும் மனநிலையே உண்மையான செல்வம் என்பதை உணர்ந்தான்.